நியாயமான வெற்றியா பெற்றது இங்கிலாந்து. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு நாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் கடைசி ஓவரில் இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்கு 15 ரன்கள் தேவைப்படுகிறது. நியூசிலாந்து அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ட்ரெண்ட் போல்ட் பந்து வீசுகிறார். முதல் 2 பந்துகளும் ரன் ஏதும் செல்லாமல் டாட் பாலாக மாறுகிறது. கடைசி ஓவரின் 3வது பந்தில் பென் ஸ்டோக்ஸ் 6 அடிக்கிறார். இப்போது 3 பந்துகளில் வெற்றி பெற 9 ரன்கள் தேவைப்படுகிறது. அந்த சமயத்தில் தான் பவுண்டரி லைனில் நின்று கொண்டிருந்த நியூசிலாந்து வீரர் பக்கம் பந்தை அடித்து விட்டு 2 ரன்கள் ஓடுகிறார். இரண்டாவது ரன்னை முடிப்பதற்காக டைவ் அடிக்கிறார். அந்த சமயத்தில் வந்து ஸ்டாக்ஸ் பேட்டில் பட்டு 4 ரன்களுக்கு செல்கிறது, அதாவது பவுண்டரி கோட்டுக்கு செல்கிறது. நியாயமாக பார்த்தால் ஒரு ரன் அல்லது அதிகபட்சமாக 2 ரன் வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் இங்கு நடந்ததே வேறு. 6 ரன்கள் வழங்கப்பட்டது. நடுவரின் இந்த ஒரு மோசமான முடிவால் இங்கிலாந்து அணி வெற்றி பெற தேவைப்படும் ரன்கள் வெறும் 3 ரன்களாக மாறியது. இந்த ஒரு தருணம் தான் இங்கிலாந்து போட்டியை சமன் செய்ய உதவியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு பிறகு சூப்பர் ஓவரில் கூட இங்கிலாந்து அணி ரன் அதிகமாக பெற்று வெற்றி பெறாமல் வெறும் பவுண்டரி கணக்கில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆக மொத்தத்தில் உண்மையாகவே 2019 உலகக்கோப்பை வெற்றியாளர்கள் என்று சொன்னால் அது நியூசிலாந்து அணி தான், இங்கிலாந்து அணி கிடையாது என்கிறார்கள் சிலர். கிரிக்கெட் விதிமுறைகள் எல்லா அணிக்கும் சமமான ஒன்று. அந்த போட்டியை பொறுத்தவரை இங்கிலாந்து அணி மீது தவறு இல்லை. அதே சமயம் நியூசிலாந்து அணிக்கு அதிர்ஷ்டம் சற்று குறைவு என்று எனக்கு தோன்றுகிறது. 2019ஆம் ஆண்டு உலக கோப்பை வென்ற அணியாக இங்கிலாந்து அறிவிக்கப்பட்டது சரிதான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நியூசிலாந்து தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.